ஹாய். உளுந்தங்களி இது ரொம்ப ஒரு அல்வா போல் அட்டகாசமான சுவையோடு இருக்கும். நல்லெண்ணெய் போட்டோங்கிற அந்த இதே உணர முடியாது. அந்த அளவுக்கு அந்த பனை வெல்லத்தோடு சேரும்போது ருசி அட்டகாசமாக இருக்கும். நல்லெண்ணெய்னோன்னு நிறைய பேர் அதை செய்து பார்க்காமையே விலகிடுறாங்க. நாங்கள் ரொம்ப எங்களவங்களில் பாரம்பரியமாக இதை நாங்கள் செய்து ஆண் பெண் எல்லாருமே நாங்கள் அதை செய்து சாப்பிட்டுட்ருக்கிறதானது உங்களுக்கு சிம்பிள் மெத்தட். அப்பப்போ கேசரி போல் நாம் செய்துக்கிறது போல் மெஷர்மெண்ட்டு நீண்ட நாள் வச்சுருக்காம அப்பப்போ செய்கிறது போல் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். 1 கிலோ ஒரு வெள்ளை உளுத்தம்பருப்பு வாங்கினீங்கன்னா இதை நல்லா துணி போட்டு தொடச்சிட்டு மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இதை நீங்கள் 1 வருஷம் வரையிலும் ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் உளுந்தம் பருப்பு அதாவது உளுந்தம் பொடின்னு போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், பிப்ரவரின்னு மாதத்தையும் போட்டு வச்சுருக்கேன். 1 வருஷம் வரையில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் தேன்குழல் பண்ணிக்கலாம், பச்சரிசி மாவு இது போட்டு உளுந்த கஞ்சி செஞ்சுக்கலாம். நிறைய வெரைட்டி உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் நாங்கள் பச்சையாகவே உரண்டெல்லாம் கூட செய்வோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு பின் பண்ணி விடுறேன் கமெண்ட்டில். வெல்லத்தை நம்ம தேர்ந்தெடுக்கும்போது ஷைனிங் இல்லாத வெல்லமாக எடுக்கணும். தேவைக்கு மட்டும் வெல்லத்தை உடச்சி வைக்கணும், ஏன்னா நீர் விட்டுரும். நான் தேவைக்கு மட்டும் ஒரு அச்சு உடச்சி வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணும்போது, ஏன்னா இது எங்கேயாவது தானே நமக்கு கிடைக்கிது ஒரு நல்ல வெல்லம். அதனால் எடுத்திங்கன்னா ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணணும், தேவைக்கு மட்டும் உடச்சி வச்சுக்கணும். ஒரு சிலருக்கு பனை வெல்லம் ஒத்துக்கலை அப்படின்னா அவங்க மட்டும் தவிர்த்துக்கலாம். அது உங்களுக்கே யாருக்கு அலர்ஜி அப்படிங்கிறது தெரியும். தேங்காய் பால்லாம் கூட நீங்கள் செய்து அல்சர் கொடுக்கும்போது இந்த வெல்லத்தை சேர்த்து கொடுக்கலாம். அடுத்தது நல்லெண்ணெய் செக்கு எண்ணெய் இப்போ நம்ம எல்லா பக்கமும் கிடைக்கிது. இதை மருந்தாக நம்ம சாப்பிடும்போது ஒரு நாள் செஞ்சிங்கன்னா ஒரு 2 நாள் வரையிலும் வெளியே ஸ்டோர் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் தான் கெட்டு போகும். அவ்வப்போது செய்யலாம். பாருங்களேன், ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ நம்ம இந்த 100ஆல் 1 டம்ளர் இருக்குது. இதில் அந்த 1 பங்கு நாம் உளுந்த மாவு எடுத்துக்கலாம். லாங் ப்ராசஸில் வச்சுருக்கிறதுக்கு அளவுகள் எல்லாமே வேறு. நாம் இதை குயிக்காக செஞ்சு அவ்வப்போது நம்ம சாப்பிட்டுக்கலாங்கிறதுக்காக இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த இடத்துல நான் என்னோடய அம்மாயிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க தான் எங்களோட ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்தவங்க. 1 பங்கு நம்ம அந்த உளுந்த மாவை எடுத்துக்கிட்டோன்னா நான் இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் 1, 2 கூட சிறு சிறு கட்டிகள் இருக்குது. மிளகு சைஸில் நீங்கள் நல்லா நைஸாக இடித்து வச்சுக்கோங்க. இதில் 1.5 பங்கு வெல்லம் எடுத்துக்கிறோம். ரொம்ப சரியாக எடுங்க, அப்போ தான் ஹல்வா போல் இருக்கும். கொஞ்சம் நிறையா நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது களி போல் போயிடும். அதனால் 1.5 பங்குங்கிறது ரொம்ப சரியாக இருக்கும். நல்லெண்ணெய் அதே கப்பில் 1/2 பங்கு எடுத்துக்கிறோம் நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெயை கொஞ்சமாக அந்த மாவில் போட்டு புட்டு மாவு போல் பிசைஞ்சுக்கிறோம். அதை நான் பிசைஞ்சிட்டு நல்லா கைகளால் முதல்ல இப்படி கிளறி விட்டுட்டு கைகளால் பிசைஞ்சு விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பிடிச்சோம்னா பிடிக்கணும். புட்டு மாவு போல் உதுத்து விடுறது போல் நல்ல மாவை கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு கொடுத்து உதிராக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதில் மிச்சம் எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயோட தண்ணியை கலந்துக்கிறோம். அது எவ்வளவு கலக்கிறோம், எவ்வளவு மாவு எடுத்தோமோ அந்த அளவுக்கு தண்ணியும் எண்ணெயும் கலந்து, 1 பங்கு எடுத்தோமா 1 பங்கு, 2ம் கலந்து அந்த மாவு எவ்வளவு பிடிச்சதோ வர மாவு மிச்சம் இருக்கிறதுல தண்ணியை கலந்துக்கிறோம். அவ்வளோதான். நான் இன்னும் கொஞ்சம் ஏன்னா நம்ம கோபுரமாக நான் மாவு எடுத்தேன், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிறேன். இதில் ஒரு 2 கல் உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதித்ததுக்கப்புறம் சிம் பண்ணணும். இந்த பொருட்கள்லாம் ரெடி பண்ணுறதுக்கு தான் நேரம், ஆனால் கிளறி எடுக்கிறது ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் கிளறி எடுத்துடலாம். ஏன்னா இது ஃபாஸ்ட் ஃபுட்டு போல். இந்த பொருட்கள் இருந்ததுன்னா அவ்வப்போது நீங்கள் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே செய்து கொடுக்கலாம். இப்போ சிம் பண்ணோன்னே இந்த மாவை கொட்டுவோம். இடது கையால் நீங்கள் கொட்டிக்கிட்டு வலது கையால் தொலாவி விடுங்க. நான் மேலேருந்து உங்களுக்கு அதை மறைக்குங்கிறதுனால கொஞ்சம் மேலேருந்து கொட்டுறேன். நீங்கள் சரியாக கொட்டுங்க. ஏன்னா இதில் எனக்கு கட்டிகள் விழக்கூட வாய்ப்பு இருக்குது தடுமாறுறதால.
நீங்கள் ரொம்ப சரியாக வந்து கொட்டிக்கலாம். பிசையும் போது தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனியாக மாவு இல்லாமல் எண்ணெய் எல்லா மாவுலையும் கோட்டானதுன்னா உங்களுக்கு கட்டி பிடிக்காது. இப்போ இதை பாருங்கள், சிம்மில் கிளறி கிளறி கொடுக்குறோம். 4லேருந்து ஒரு 4.5 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு கெட்டிப்பட்டுரும். இப்போ சிம்மிலே தான் இருக்குது இந்த மாவு. நம்ம மாவு தூவுறதுலேருந்தே அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ நம்ம வெல்லத்தை போட்டுடலாம். நான் உங்களுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பாத்திரம் வந்து கொஞ்சம் கெட்டி பாத்திரமாக எடுத்துக்கோங்களேன். குக்கர் கூட எடுத்துக்கலாம், இண்டோலிய குக்கர் கூட. இப்போ நல்லா பெரட்டி கொடுக்கும்போது 1.5 மடங்கு மட்டும் வெல்லம் போடும்போது அருமையாக உங்களுக்கு ஹல்வா போல் ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடும். நான் சொன்னேன்ல, வெல்லம் கொஞ்சம் என்னது இடிக்க முடியாமல் இருந்ததுன்னு, ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாததால் நானே இடித்து விட்டேன். நீங்கள் நல்லா நைஸாக இடிச்சுக்கோங்க. அதுதான் மாவு பிசைகிறப்ப எல்லா மாவுலையும் எண்ணெய் கோட்டாகிறது போல் பிசையணும், அவ்வளவுதான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அது மேலே வந்து அப்படியே நுரையாக இருக்கும். இதுதான் பதம். எடுத்துடலாம். அடுப்பில் இருந்து வெளியே எடுத்துடணும், இல்லாட்டி முருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா சூடாக உங்கள் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ஹல்வான்னு சொல்லுங்கள், பிடிச்சு போகும். ஹல்வா போல் தான் இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரே பாருங்களேன், நல்லெண்ணெயோட வாசம்லாம் கொஞ்சம் கூட தெரிய வராது. சூடாக நம்ம சாப்பிடும் பொழுது ருசி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். குழந்தைகள் வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் ஒரு முறை நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.